வணக்கம். 7/4/2026 ஏப்ரல் செவ்வாய்க்கிழமை. விஸ்வவாசு வருடத்திலே பங்குனி மாதத்திலே 24ஆம் தேய்பிரையின் பஞ்சமி மாலை 5:50 வரைக்கும் இருக்கும். பின்பு சஷ்டி அனுஷம் இருக்கும் காலையில 2:21 வரைக்கும். அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரம் வந்துடும். கேட்டைங்கிறது புதனுடைய நட்சத்திரம். செவ்வாயினால புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு விசேஷம் உண்டு. இன்னைக்குதான் 3வது அவதாரமான இந்த 10 அவதாரம் தசாவதாரம் இருக்கு இல்லையா விஷ்ணுவுடையது, அதுல 3வது அவதாரம் வராக பெருமான் பூமியை அப்படி தன்னுடைய மூக்கால கொண்டு வருவார். பன்றி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி வராக அவதாரத்தை கொண்ட வராக ஜெயந்தி இன்னைக்கு. அதனால வராகமூர்த்தியை வணங்குவதனாலே பூமி காரியங்கள்லாம் நல்லபடியா நடக்கும். வீடு வாசல் எல்லாம் கிடைக்கணும் சார், குழப்பங்கள் அந்த கேஸ் எல்லாம் இருக்குது சார், சிக்கலா இருக்குது சார் அப்படிங்கிறீங்களா, இன்றைய நாள் உங்களுக்கு சிக்கலை தீர்க்கக்கூடிய நாள். இன்னைக்கு எவ்வளவு தூரம் வராக பெருமானை வணங்குவதோ அவ்வளோ நாள் நல்லது. அதனால இன்னைக்கு வராக ஜெயந்தி கரெக்டாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். 7:30 8 மணி வரைக்கும் ஒரு நல்ல நேரம் இருக்கு. இன்னைக்கு சாயங்கால வேலையில 4:30 5:30 மணி வரைக்கும் இருக்குது. ராகு காலம் 3 4:30, 9 10 யமகண்டம், குளிகை நேரம் 12 1:30. இன்றைய நாள்ல வடக்கு பக்கம் சூலம் பால் பரிகாரம். மீன லக்னத்துல சூரியன் இருக்கிறாரு. இன்னும் 59 வினாழிகள் இருப்பார். 6:08க்கு சூரியனுடைய உதய நேரம். இன்னைக்கு சந்திராஷ்டம் கார்த்திகை நட்சத்திரத்துல இருக்கும். வியதிபாதம் என்கிற பாதமும் தைத்துளை கரணமும் இன்னைக்கு உண்டு. வியதிபாதம்ங்கிறது நார்மலா தசா காரியம் சொல்லக்கூடிய சிராத காரியங்கள்லாம் செய்யறதுக்காக இருக்கும். தைத்துளை கரணம் அப்படிங்கிறது சண்டைக்கு முயற்சி செய்ய சண்டை காரியங்கள் எல்லாம் இந்த வழக்குகள் எல்லாம் போடுறதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு பண்ணலாம். பஞ்சமியோட சேர்ந்த இந்த வராகி, அதனால வராகியை வழிபடுவது இன்னைக்கு நல்லது. மீனராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியின் 9ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குள்ளர இந்த 5ஆம் இடத்துக்காரர் போய் உட்கார்றார். எதையும் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்துல சரியா அமையலையேன்னு ஒரு வருத்தம் உண்டாகக்கூடிய சூழ்நிலை உண்டு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா அவங்களை டியூன் பண்ற விஷயத்துல இன்னைக்கு செலவு பண்ணுங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. 3 2 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன்.